ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு வந்து மூன்றாவது அத்தியாயம் 30வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம 31ல இருந்து கடைசி அத்தியாயம் முடிகிற வரைக்கும் பார்க்க போறோம். எப்பவும் போல ஸ்லோகங்கள் படிச்சிடலாம். ஒரே நிமிஷம். हरे कृष्ण माता जी। हरे कृष्णा मा। ये मे मतम् इदं नित्यम् अनुतिष्ठन्ति मानवः श्रद्धावन्तो नासूयन्तो मुच्यन्ते तेऽपि कर्मभिः। ये त्वेते अभ्यसूयन्तो नानुतिष्ठन्ति मे मतम् सर्वज्ञानविमूढांस्तान् विद्धि नष्टान् अचेतसः। सदृशं चेष्टते स्वस्य प्रकृतेर्ज्ञानवानपि प्रकृतिं यान्ति भूतानि निग्रह किं करिष्यति। इन्द्रियस्येन्द्रियस्यार्थे रागद्वेषौ व्यवस्थितौ तयोर्न वशम् आगच्छेत् तौ ह्यस्य परिपन्थिनौ। श्रेयान् स्वधर्मो विगुणः
परधर्मात् स्वनुष्ठितात् स्वधर्मे निधनं श्रेय परधर्मो भयावहः। अर्जुन उवाच अथ केन प्रयुक्तोऽयं पापं चरति पूरुषः अनिच्छन्नपि वार्ष्णेय फलादिव नियोजितः। श्रीभगवानुवाच काम एष क्रोध एष रजोगुणसमुद्भवः महाशनो महापाप्मा विद्येनं इह वैरिणाम्। धूमेनाव्रियते वह्निर्यथादर्शो मलेन च यतोऽल्बेनावावृतो गर्भस्तथा तेनेदम् आवृतम्। आवृतं ज्ञानं एतेन ज्ञानिनो नित्यवैरिणा कामरूपेण कौन्तेय दुष्पुरेणानलेन च। इन्द्रियाणि मनोबुद्धिरस्याधिष्ठानम् उच्यते एतैर्विमोहयत्येष ज्ञानम् आवृत्य देहिनाम्। तस्मात् त्वम् इन्द्रियाण्यादौ नियम्य भरतर्षभ पाप्मानं प्रजहिह्येनं ज्ञानविज्ञाननाशनम्। इन्द्रियाणि पराण्याहुरिन्द्रियेभ्यः परं मनः मनसस्तु परा बुद्धिर्यो बुद्धे परतस्तु सः। एवं बुद्धे परं बुद्ध्वा संस्तभ्यात्मानमात्मना जहि शत्रुं महाबाहो कामरूपं दुरासदम्। இதோட 43 ஸ்லோகங்கள் முடிவடைது. இதுல என்ன பார்த்தோம் மூன்றாவது அத்தியாயம் அப்படின்னா கர்மயோகம் அப்படின்ற தலைப்புல பார்த்தோம். இது வந்து கர்மம் எப்படி ஆற்றுவது அப்படிங்கறத பற்றி எல்லாம் பலநோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது அப்படின்னா தாங்கள் என்னை பலவந்தமாக ஏன் ஈடுபடுத்துகிறீர்கள்னு கேள்வியை ஆரம்பித்து அர்ஜுனன் கேட்டுக்கொண்டு வருகிறான். அதுதான் நம்ம பாக்குறோம். அதுல 30 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். கொஞ்சம் முன்னாடி ஒரு 2-3 ஸ்லோகங்கள் முன்னாடில இருந்து பார்க்கலாம். இயற்கையாக நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தா அப்படின்னு எண்ணுகிறவன் அப்படின்னா அகங்கார விமூடாத்மா அப்படின்னு சொன்னார் அவங்க. இப்ப இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம். அதற்கு நம்மை நம்ம காரணமாக சொல்லிக் கொள்வது சில இடங்கள்ல ஏற்படுகிறது. நான் பண்ணதுனால இப்படி வந்தது அப்படின்னு. ஆனால் அது இயற்கையாக அது எப்பவுமே நம்முடைய ஒரு முயற்சியால மட்டும் ஒன்று வெற்றி அடைந்ததுன்னு நம்ம சொந்தம் கொண்டாடினா அது சரியானதல்ல. எப்போது என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய முயற்சி நம்ம எடுக்கும் பொழுதும் பகவானுடைய ஆசி அதான் அந்த கிரேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது கிடைக்கும் பொழுதுதான் அது வெற்றி பெறுகிறது. நம்ம எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் சில இடங்கள்ல பாக்குறோம், சில பரீட்சை இந்த CA பரீட்சை எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத அந்த குழந்தை ரொம்ப நல்லா படிச்சு நல்லா எழுதினாலும் பாஸ் ஆகுறதே இல்லைன்னு நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம்.
சோ அதுல என்ன லக் தான் ப்ளே பண்ணுதா அப்படின்னு நம்ம நிறைய யோசிக்க வேண்டியது. அந்த இடங்கள்ல எல்லாம் என்ன அப்படின்னா பகவானுடைய அருள் அப்படின்றதுதான் அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது. அதை வந்து சிறிது நம்ம அதை அங்கீகரிக்கணும். அது நம்ம அப்படி ஒன்று இருக்குங்கிறதையே சிலர் அங்கீகரிக்கிறது இல்ல. அது பண்ணும் பொழுதுதான் அகங்காரத்திலிருந்து நம்ம விடுபடுகிறோம். உம் அதான். அப்புறம் தத்துவவித் அப்படின்னா பூரண உண்மையை அறிந்தவன் 28வது ஸ்லோகத்துல வந்தது. அது யாருன்னா புலனிலும் புலனுகர்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதே இல்லை, அந்த பூரண உண்மையை அறிந்தவன் அப்படின்னு. பிரகிருத்தே குணசம்மூடா அப்படின்னா பௌதிக அடையாளத்தால் முட்டாளானவன். தன்னை ஆஹ் அன்னைக்கு கூட நம்ம ஏகாதசி கிளாஸ் அன்னைக்கு துன்பங்கள் வருவது எதனால் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய தவறான அடையாளம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப வந்து துன்பங்கள் உடலுக்கு தான் வருகிறது. ஆனால் அந்த உடலுக்குள் இருக்கிற ஆத்மா தன்னை முழுமையாக உடலோடு சேர்ந்து அடையாளம் கண்டு கொண்டு விடுகிறது. இரண்டரை கலந்து நான் தான் உடல் அப்படின்னு. அப்பதான் அந்த ஆன்மா அந்த துன்பத்தை உணர ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம். அது போல புலனிலும் புலனுகர்ச்சியிலும் அந்த புலனை வந்து அனுபவிப்பதிலும் இந்த தன்னை வந்து தன் உடலோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற ஆத்மா முட்டாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பௌதிக அடையாளம் என்ன? பௌதிகம்னா நம்ம லௌகிக வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய உடலோடு சேர்ந்த இந்த ஐடென்டிட்டி, இந்த அடையாளம், அதை உண்மையாக கருதுபவர்கள் முட்டாள்கள் அப்படின்னு சொல்றது. அதான் வந்து அதீத லௌகீக ஈடுபாடு, அதோட தன்னை அடையாளம் காண்கிறாங்க அப்படின்னு சொல்றது. இப்படி இருக்கக்கூடியவர்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் ஞான விஷயங்கள், ஞானத்தை ஈட்டிக் கொள்வதில் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். அவர்களை தட்டி எழுப்ப நீங்க போக வேண்டாம்னே சொல்ற. அதான் அறிவுடையோர் வந்து அப்படி அந்த பிரகிருதி விஷயங்கள்ல, அதாவது ஜட விஷயங்கள்லயே ரொம்ப இன்வால்வான அவங்களை வந்து நம்ம போய் அதிகமாக தொந்தரவு செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றார். அதுதான் இன்னொன்னும் முக்கியமாக நம்ம காலையில கோயில்ல வந்து 10 நிபந்தனைகள், 10 இதுன்னு நம்ம வந்து பிரதிஜைகள்னு எடுப்பாங்க. அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரதிஜை என்ன அப்படின்னா நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அவர்கள் வந்து அதுதான் உண்மை அப்படின்னு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி அவங்கள வந்து டைவர்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றோம். எங்க வந்து ஏற்றுக்கொள்கிற தன்மை இருக்கோ அங்கு பார்த்துதான் பிரச்சாரம் அதிகமாக செய்ய வேண்டும். அங்கு சொன்னால் அவர்களுக்கு நம்ம சொல்லாம இருந்துட்டோம்னா அவர்கள் வந்து பகவானை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் இழந்து விடுவார்கள் நினைச்சு அவர்களுக்கு சொல்லணும். சில இடங்கள்ல நம்ம அதிகமாக சொல்ல சொல்ல அந்த வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போகிறது, அவர்கள் எடுத்துக்கொள்ளவே இல்லை. மாறாக அவர்கள் மனம் மாறவே இல்லாமல் இருக்கும் பொழுது சொல்லவே வேண்டாம், அவர்களுக்கா தோணும் பொழுது அவர்கள் மாறட்டும் அப்படின்னு விடணும். இப்படிதான் 4 விஷயங்களை விட்டுட்டு போரிடு அப்படின்னு சொல்றாருன்னு 30வது ஸ்லோகத்துல பார்த்தோம். எப்படி அப்படின்னா சர்வாணி கர்மாணி, எல்லா விதமான செயல்களையும் மயி சந்நியச என்னிடம் விட்டுவிட்டு அத்தியாத்ம சேத்தசா தன்னை பற்றிய முழு அறிவுடன், அத்தியாத்மம் என்ன அப்படின்னு உன்னை பற்றிய முழு அறிவுடன், சேத்தசா நிராஷீர் பலனில் ஆசை, ஆசை நிராசையாக பலனில் ஆசையின்றி நிர்மம, மமனா நான் எனது எனது அப்படிங்கிறது. சோ நிர்மமனா அந்த உரிமை எண்ணம் இல்லாமல், அந்த பொசசிவ் என்னுடையது அப்படி என்ற எண்ணமும் இல்லாமல், விகத ஜ்வரக மனத்தளர்ச்சியை விடு அப்படின்னு சொல்லி, யுத்யஸ்வ அப்படின்னு சொல்றார், யுத்தம் புரி அப்படின்னு சொல்றார், போரிடுவாயாக அப்படின்னு சொல்றார். இந்த கட்டளைகளை நிறைவேற்றுவோர் பொறாமையின்றி நம்பிக்கையுடன் பலன் நோக்கு செயல்களின் பந்தத்திலிருந்து விடுபடுவர். இப்படியாக என்னிடம் அனைத்தையும் விட்டுவிட்டு பலனில் ஆசையே இல்லாமல் காரியத்தை செய்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாம் அப்படின்னா நம்பிக்கையுடன் பலன் நோக்கு செயல்களின் பந்தத்திலிருந்து விடுபட்டு விடுவர். பலன்களிலே ஆசை இல்லைன்னா பலன் நோக்கு செயல்களை செய்வோம், ஆனா அந்த பலன்ல நம்மளுக்கு பற்று இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பொறாமையின்றி இதை செய்யணும், அப்பதான் வந்து தெளிவாக இருக்கும். பொறாமையால் அறிவுரைகளை ஏற்காதவன்
சர்வ ஞான விமூடான், அடிமுட்டாள் அப்படிங்கிறார். சர்வ ஞானம், எல்லா ஞானங்களுமே இல்லாத முட்டாள் அப்படின்னு சொல்றார். சர்வ ஞான விமூடான் அப்படின்னு சொல்றார். அடிமுட்டாள் அப்படின்றது அர்த்தம். சோ அந்த பொறாமையால அறிவுரைகளை ஏற்காதவன். நான் ஏன் ஏற்கணும் அப்படின்னா இதுதான், ஏற்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக சொல்கிறவர்களை நம்ம நெருங்க வேண்டியதே இல்லை, அவர்கள் அடிமுட்டாள்கள். கிருஷ்ண உணர்வு கிடைக்காத நஷ்டம் அடைவான். அவனுக்கு இந்த கிருஷ்ண உணர்வுக்கு அவன் ஏற்பு தன்மை அவன்கிட்ட இல்ல. சோ அது அவனுக்கு ஒரு இழப்பாக தான் இருக்க போகிறது, விட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு உயிர் வாழியும் தன் பிரகிருத்தினா அந்த நேச்சர், தன்மை, அந்த தன்மைக்கு ஏற்றபடியே செயல்படுகிறான். ஞானியும் அப்படித்தான். பலவந்தத்தால் எதையும் சாதிக்க முடியாது. இது ஒரு முக்கியமான புரிதல். அதாவது அவரவருடைய குணத்துக்கு தகுந்தாற் போலதான் ஒவ்வொருவரும் செயல்படுகிறார்கள். அதற்கு நேர்மாறாகவோ அதற்கு மாறுபட்டோ ஒன்றை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுதான் உறவுகள்லையும் நான் பார்த்தோம்னா சிலர் குண ரீதியாகவே அப்படி இருக்கும் பொழுது அவர்களை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஒரு ஒரு உறவுகள்ல எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். அதனாலதான் பல பிரச்சனைகளும் பார்க்கிறோம். இதை ஆஹ் அவர்களுடைய குணத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டால் நம்மளுக்கு பிரச்சனைகள் குறைவு. ஏற்றுக்கொள்வது அப்படின்னா சரின்னு ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அதான் சொல்லுவாங்கல்ல, அக்ரி டு டிஸ்அக்ரின்னு. அதுதான். தவறாக இருந்துட்டு இருக்கட்டும். நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு புரியக்கூடிய காலத்துல அது புரியட்டும், பரவாயில்லன்னு விட்டுறணும். அப்ப அதுல பிரச்சனைகள் குறைவு. அது இல்லாம சில பேர் பார்த்திருப்போம் நம்ம, ஒரு வாதம் என்று வந்தால் இவங்க சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்க சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்க. 1 மணி நேரம் கழிச்சும் அதையே தான் 2 பேரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அது பாக்குறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 2 பேரும் 2 விஷயங்கள் மாறுபட்ட கருத்துக்கள் தான். இவர் ஒண்ணு இப்படின்னு சொல்றார், இவர் கிழக்குன்னு சொல்றாரு, இவர் மேற்கு தான் சரின்னு சொல்றார். ஆனா அதையே சொல்லிட்டு வர்றாங்க. ஒரு இடத்துல கூட ஒரு நடுவான பாயிண்ட்டுக்கு 2 பேருமே வரல. இவர் சொல்றது இவர் சொல்லிட்டே தான் இருக்கார். இவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீ செய்தது தவறுன்னு இவர் சொல்றார். இதை நான் செய்தது எப்படி சரின்னு இவர் நிலைநாட்டிட்டு வர்றார். வாத பிரதிவாதம் நடந்துட்டே இருக்கு. ஆனா இவர் சொல்றதுல 1 இன்ச்சு கூட இவர் ஏத்துக்கல அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சும் அதையே தான் பேசிட்டு இருப்பாங்க. பிரயோஜனமே இல்லாத பேச்சு இல்லையா? ஆனால் இது முதல்ல ஓ சரி, நீங்கள் இப்படித்தான் ஏற்றுக்கொண்டு விட்டால், ஏத்துக்கிட்டா இது ஒன்று புரிஞ்சுக்கணும். இல்ல ஒரு பாயிண்ட் என்ன, ஏத்துக்கிறதுனா நீங்க கரெக்ட்னு ஏத்துக்க வேண்டாம், நீங்க தவறுதான்னு ஏத்துக்கணும். நீங்க சொன்னது சரின்னு ஏத்துக்கிறது இல்ல. நீங்கள் தவறாக தான், உங்களுடைய இந்த செயல் எனக்கு சரியாக படல, இது தவறுதான், இது தவறாக தான் நீங்க செய்தீங்க. ஆனால் இதை நான் உங்களை ஏத்துக்கொள்ள வச்சு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்ல அப்படின்னு வெளிவர்றது அதுல இருந்து. இதான் சொல்றார். அவரவர் தன்மைக்கு ஏற்றபடிதான் அவர்கள் செயல்படுகிறார்கள். இது ஏத்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அதை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னா இந்த ஒரு புரிதல் இருந்தா அது ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னது, அது அவங்களோட பிரகிருதி, அதனுடைய தன்மை. அதுல இருந்து அவர்களை விலகி வேறாக எதிர்பார்ப்பதுதான் தவறு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், இதெல்லாம் வாழ்க்கையின் கடைசி நேரங்கள்லயோ இல்ல பாதி வாழ்க்கை முடிந்த பின்போதான் இதை உணர்கிறோம் உறவுகள்ல. அப்ப இனிஷியலான பல காலங்கள்ல பல சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கும் இதுதான் காரணமாகி விடுகிறது. ஒருவருடைய தன்மையே புரிஞ்சுக்காம, அவங்க தன்மை அதுதான், அதை விட்டுட்டு அவங்க கிட்ட வேற எப்படி ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆரஞ்சு ஜூஸ், ஆரஞ்சு இருக்கு அப்படின்னா ஆரஞ்சை ஸ்குவீஸ் பண்ணீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் தான் வரும். எனக்கு ஆப்பிள் வேணும் அப்படிங்கிற இடத்துல போய் நம்ம ஆரஞ்சு ஜூஸ புழிஞ்சிட்டு இருக்க முடியாது. ஆரஞ்சை பிழிஞ்சிட்டு எனக்கு ஏன் ஆப்பிள் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. எதை எடுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். சோ அவர்களுடைய குணம் என்னவாக இருக்கிறதோ அதுபடிதான் இருப்பாங்க. தன்மைக்கு தகுந்தவாறுதான் அவர்கள் இருப்பார்கள்ங்கிற அந்த ஒரு ஏற்பு தன்மை வரணும். அதாவது அவர்கள் சரின்னு, இதுதான் ஒரே ஒரு பாயிண்ட் படிச்சுக்கணும். அவர்கள் சரின்னு ஏற்றுக்கொள்வதை விட அவர்கள் அப்படித்தான், அவர்கள் எப்படியோ அப்படித்தான் ஏற்றுக்கொள்வது. சோ அப்பதான் பலவந்தமாக எதையுமே செய்விக்க முடியாது.
இந்த புரிதல் நம்மளுக்கு வேணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பிரபுபாதர் நீங்க வந்து இன்னும் முன்னாடி சென்று பலரையும் கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வரணும், அவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்றாரோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இதையும் சொல்றாரு பாருங்க. தெளிவாக சொல்லியிருக்காரு. பலவந்தமாக எதையுமே செய்விக்க முடியாது அப்படிங்கிறது. அதனால எல்லாரையுமே நம்ம வந்து பேசுற எல்லாரையும் நம்ம பக்தனாக்கி விட முடியும், அவர்களை வந்து கிருஷ்ண பக்தி கொண்டு வந்த முடியும் எல்லாம் கிடையவே கிடையாது. சிலரை வந்து பலவந்தமாக எதுவுமே செய்விக்க முடியாது. அடுத்தது 34வது பாத்தீங்கன்னா புலன்கள், புலனுகர்ச்சி பொருட்கள். இப்ப நம்ம வந்து இது புலன்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கண், காது, மூக்கு இதெல்லாம். புலன் பொருட்கள் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், எதை வந்து இவை நாடுகின்றன அப்படிங்கிறது. அதன் மேலான விருப்பு வெறுப்புகளை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னா 2 விதமாக. ஒன்று வந்து கட்டுப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்தும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இப்ப வந்து இந்த விருப்பு வெறுப்புகளின் கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. இந்த புலன் பொருட்களை பார்க்கும் பொழுது இது எப்படின்னு வச்சுக்கோங்க, இது ஒண்ணு நம்மளை பாக்குதுன்னா மேக்னெட் மாதிரி நம்மளை வந்து இழுத்து தன் வசப்படுத்தி வச்சிட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம அசையவே முடியாது. அப்படி இருக்கணுமா? அது வந்து நம்மள இழுத்து கொண்டு போகணுமா? அது நம்மள நம் வாழ்க்கையை முழுவதுமாக அது கட்டுப்படுத்த ஆரம்பிக்கணுமா? அது கையில நம்மை நாம் தந்து விட வேண்டுமா அப்படின்னு பார்க்கணும். அந்த புலன் பொருட்களுக்கு கிடையாது. அவற்றின் கையில் நாம் வந்து பொம்மைகளாகி விடவே கூடாது. இப்படி போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா தன் உணர்விற்கு அது தடையாகி விடும். நம்முடைய மனம் நம் கையிலேயே இல்ல, அந்த புலன் கையில இருக்கு அப்படின்னா நாம் தன்னுணர்வை உணர முடியுமா சொல்லுங்க? தன்னுணர்வுக்கு நம்ம மனதை வந்து சொன்னா அது கேக்குமா? ஏன்னா நம்ம மனசே நம்ம கையில இல்ல, புலன்கள் கையில இருக்கு. புலன் விஷயங்களுடைய கையில இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், பிராக்டிகல் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து புலன்கள் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்கணும், ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவே உங்க மனசுல இருக்கு அப்படிங்கும்போது அது உங்கள் மனதை இழுத்து கொண்டு தன்வசமாக வைத்து கொண்டிருக்கிறது. அது கொண்டு உங்களை இழுத்து வச்சுட்டு இருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு ஆன்மீக லெக்சர் ஒண்ணு வருது அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்ல உன்னை படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு உங்க மனசு எங்க இருந்து வரும்? மனசு ஆல்ரெடி அந்த இதுல லயித்து போய் அந்த சினிமால பாத்துட்டு இருக்கும்போது இந்த ஆன்மீக விஷயங்களுக்கு எப்படி வரும்? இது வந்து தன்னுணர்வு பாதைக்கு இது தடையாகும். அதான் சொல்றாங்க. சோ கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது ஒழுங்குபடுத்தும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். விருப்பு வெறுப்புகளை நம்ம வந்து அடிமையாகி போய்விடாமல் அதுல இருந்து இந்த புலன் விஷயங்கள்ல இருந்து நம்ம எப்படி ஈர்க்கப்பட்டு போயிடாம கட்டுப்படுத்திக்கணும் நம்ம அப்படின்னு சொல்றார். அப்ப அது எப்படி சாத்தியம்? எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னா அதுக்குதான் இந்த விதிமுறைகள் நம்மளுக்கு வச்சுக்கிறோம். இன்னென்னது செய்யக்கூடாது, இன்னென்ன செய்யணும். இப்ப வந்து பாருங்க, நம்ம பிரபுபாதர் செட் பண்ணிருக்கிற இந்த 16 மாலைங்கிறது வந்து சும்மா ரேண்டம் கிடையாது. இதுல ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. எப்படின்னு வச்சுக்கோங்க, இதை செய்வதனால் நம்ம மனம் வந்து மற்ற விஷயங்கள்ல இல்லாம அந்த ஒரு 2 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ கண்டிப்பாக கிருஷ்ண உணர்வுல இருக்கும். மற்ற செயல்களிலிருந்து நம்மை அப்புறப்படுத்தி இங்க கொண்டு வரும் கண்டிப்பா. சோ இந்த மாதிரி இதுகளை செய்தால் நம்ம மனம் வந்து புலன் விஷயங்கள்ல போய் விழாம இருக்கிறதுக்கு இது உதவும். இப்படியாக பல சேவைகளை இதுக்குதான் எடுத்துக்கணும். இது வந்து முக்கியமான ஒரு சேவை ஜபம் பண்றது. அது போல மத்த சேவைகள் நீங்க இப்ப வந்து ஒரு சென்டரோட அட்டாச்சா இருப்பீங்க, ஒரு கோவிலோட தொடர்புல இருப்பீங்க. அப்ப கோவில்ல வந்து உங்களுக்கு இப்பதான் வாட்ஸ்அப் எல்லாமே நிறைய இருக்கு. அதுல வந்து ஒரு சேவைக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, இது நம்ம புஸ்தகம் படிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஒரு இப்ப பாலா மாதாஜி வந்து நீங்க கோஆர்டினேட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சேவைன்னு வரும்போது டக்குன்னு எடுத்துக்கணும். இது கிடைக்கிறதே அபூர்வம் யாருக்குமே. இப்ப வந்து உங்ககிட்ட நீங்க இதை பண்ணி தரீங்களா, நீங்க நான் இல்ல சோ நீங்க இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் வந்து புலன் விஷயங்களுக்கு நம்ம புலனை போகாமல் பகவத் விஷயங்கள்ல வச்சுக்கிறதுக்கான ஒரு உபாயமே
பகவத் சேவை தான். நம்மளுக்கு உட்கார்ந்து எப்ப பாரு ஜபம் பண்ணிட்டு இருக்க சொன்னாலும் முடியாது, சாத்தியமே இல்ல. இந்த சேவை சேவை ஆக்டிவிட்டி செயல் ஆற்றுவதுதான் நம்முடைய இயல்பு. அப்ப அந்த செயல் ஆற்றுவதற்கு வெவ்வேறு செயல்கள் செய்யாம பகவத் செயல்களாக சேவைகளாக பகவத் தொண்டாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். மேக் ஹே வைல் சன் ஷைன்ஸ் சொல்றாங்கல்ல, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். உங்களுக்கு வரும்போது எடுத்துக்கிட்டணும். எவ்வளவுக்கு எவ்வளவு சேவை இருக்கோ வாங்கிக்கோங்க, எடுத்துக்கோங்க, செய்யுங்க. செஞ்சு உங்களை வந்து அப்படியே ஆக்குபைடா வச்சுக்கோங்க. இப்ப ஜிக்ஸா பசில் எல்லாம் சேர்க்கிறாங்கல்ல, கேப்பே இல்லாம பண்ணினோம்னா தான் அது ஒரு பெர்ஃபெக்ட் பிக்சர் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் வந்து எப்ப நிறைவு பெறும், முழுமையாக சேவைகளால் அதை அடக்கி விட வேண்டும். நமக்குன்னு நம்ம வீட்டு வேலைகள் எல்லாம் இருக்கு, அவற்றையும் சரிவர செய்து விட்டு மத்த இடங்கள்ல இந்த சேவைகளை வைத்து நிரப்பிக் கொள்ள வேண்டும். அப்பதான் நம்மால வந்து மற்ற புலன் விஷயங்கள்ல போய் விழுந்துடாம இருக்க முடியும். அவற்றில ஒரு ஒரு புலன் போனா கூட அது பயங்கர என்ன சொல்றது, புயல் மாதிரி இழுத்து கொண்டு போய்விட, எல்லாத்தையுமே இழுத்து கொண்டே அங்க போட்டுரும். ஒரு புலன் விஷயத்துல போய் மாட்டுனா போதும், எல்லாமே வரிசையா போய் அதுல விழுந்துரும். அதனால இந்த மாதிரி சேவையில நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது மிக அவசியம். அதாவது விதிமுறைகளை கடைபிடிச்சுட்டே இருக்கணும். அதான் இன்னொன்று ரொம்ப அழகா சொல்றாரு 35வது ஸ்லோகத்துல, பிறருடைய கடமையை நன்றாக செய்வதை விட உன்னுடைய கடமையை ஓரளவுக்காவது செய் போதும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அதோட அர்த்தம். குற்றமா நீ செஞ்சாலும் ஒரு அறகுறையா செஞ்சா கூட அதை வந்து நீ தவிர்க்காத. ஏன் இங்க அதை சொல்றாரு? ஏன்னா அர்ஜுனன் வந்து தான் சத்திரியனாக இருக்கிறான், அதுதான் சத்திரிய தர்மம் அவனோட இப்ப. ஆனால் அவன் வந்து சந்நியாச தர்மம், துறவரத்துல என்ன செய்யணுமோ அது செய்யறேன்னு சொல்றான். அதனால சொல்றார் பிறருடைய கடமை இது அவங்க மத்த ஞானிகள் முனிவர்கள் செய்ய வேண்டிய கடமை, சன்னியாசிகள் அதை நீ செய்யணும்னு நினைக்காத. வர்ணாசிரம தர்மத்துல உனக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய். நீ மற்றவர்களுடைய கடமையை முழுமையாக செய்தாலும் அது உன்னோட கடமை செய்ததாக ஆகாது. அகர்மா விகர்மான்னு 2 பார்த்தோம் இல்லையா? இது வந்து விகர்மாவாகிடும், செய்யக்கூடாத செயலாயிடும் அடுத்தவங்க செயலை நீ செஞ்சா. அப்புறம் அகர்மாவாயிடும், உன் கடமையை செய்யாமல் நீ விலகி இருந்ததால் அது அகர்மாவாயிடும். அதனால நீ கர்மத்தை செய். அது பிறருடைய கடமையை நீ ரொம்ப தெளிவா அழகா செஞ்சாலும் அபாயகரமானது, தவறு. அது வந்து நன்மையை கொடுக்க போறதே கிடையாது, அபாயம். அதை நீ செய்வதனால் அபாயகரமானது. அது பாருங்க, பகவானே அந்த வார்த்தையை சொல்றார். அது போல விதிக்கப்பட்ட கடமையை, உனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமையை நீ வந்து குற்றமாக இருந்தாலும் செய்வது அது வந்து அழிவடைந்து போயிருது, அவ்வளவு நீ தெளிவாக செய்யல அப்படின்னாலும் அது நன்மை. நீ முயற்சி செய்தா இல்லையா, உன்னுடைய கடமைங்கிற அந்த ஒரு வட்டத்துக்குள்ள இருந்த அதை விட்டு வெளியேறல நீ. சோ உன் கடமையை, அந்த உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நீ செய்வது முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து நிஷ்காம அப்படின்னா காமம் இல்லாத, ஆசை இல்லாத, அந்த காமத்தை எப்படி விளக்குவது அப்படிங்கறத பத்தி சொல்ல போறார். அர்ஜுன உவாச்ச, அவன் கேட்கிறான் 36வதுல, விருப்பம் இல்லாத போதும் பலவந்தமாக ஏன் ஒருவன் பாவ காரியம் செய்ய தூண்டப்படுகிறான்? ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின். பரமாத்மா தூண்டுவதில்லை, உள்ளிருக்கும் வேறொன்று தூண்டுகிறது, அது என்ன? இதுதான் நம்ம எல்லாருக்குமே பாடமாக இருக்க வேண்டிய ஒரு இதற்கான பதில்கள். பகவான் வாச்ச பார்க்கலாம். ரொம்ப துல்லியமான ஒரு கேள்வி, இதை புரிஞ்சுக்கணும். விருப்பம் இல்லாத போதும் பலவந்தமாக ஏன் ஒருவன் பாவ காரியம் செய்ய தூண்டப்படுகிறான் அப்படின்னு சொல்றாரு. நீ வந்து இது சில பேர் சொல்லுவாங்க, பாவங்கள் வந்து என்ன அறியாம செய்துட்டோம் அப்படின்லாம். எனக்கு அதுல விருப்பம் இல்லை, ஆனாலும் நான் தூண்டப்பட்டு, நான் ஏதோ ஒரு காரணத்தால் யாரோ என்ன சொல்லி நான் செய்து விட்டேன், ஏவியது வேற ஒருவர், நான் இல்ல அப்படின்லாம் நம்ம சொல்றத பாக்குறோம். இதுல பொதுவா என்ன அப்படின்னா, அர்ஜுனனுக்கு விருப்பம் இல்லைதான்,
அவர்களை கொல்வது. ஆனால் பலவந்தமாக அவன் வந்து கொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். அது ஏன் நடக்குது அப்படின்ற கேள்வி கேட்கிறான். ஏன் வந்து நான் பலவந்தப்படுத்தப்படுகிறேன், எனக்கு இஷ்டம் இல்லையே ஏன்னு கேட்கிறான். அதுல ஒன்றுக்கு அவன் தெளிவாக தான் இருக்கிறான். என்ன அப்படின்னா, உள்ள இருக்கின்ற பரமாத்மா அவனை செய்ய தூண்டுவதில்லை. ஆனால் வேறொன்று உள்ளிருக்கும் வேறொன்று உட்கார்ந்து கொண்டு அவனை தூண்டுகிறது. அது என்ன அப்படின்னு தான் இங்க ஆராய்கிறான். சரிங்களா? அதாவது விருப்பம் இல்லாத போதும் தவறுகள் எப்படி நடந்து விடுகிறது அப்படிங்கிறதுக்கான பகவான் வாச்ச காமம் அப்படிங்கிறது தான் அவரோட பதில். ஏதோ ஒன்று பரமாத்மா தான் எல்லாத்தையும் நம்மளெல்லாம் சேவிக்குதுன்னு சொல்றாங்க. அதை விட நம்ம இன்னொரு ஒரு உதாரணத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். பரமாத்மா எப்பவுமே நம்ம செய்யற நல்ல காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் இரண்டுக்குமே சேர்த்து பகவானையே காரணமாக நம்ம நினைக்க கூடாது. அவர் தான் நம்மளை செய்விக்கிறார்னு. அதுக்கு ஒரு உதாரணம் எப்போதுமே எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 பறவைகள் ஒரு மரத்தில் இருக்கின்றன. ஒன்று வந்து ஜீவாத்மா பறவை, ஒன்று பரமாத்மா பறவைன்னு பாக்குறோம். ஒன்று வந்து உட்கார்ந்து கொண்டேதான் இருக்கும், அது பார்த்து கொண்டேதான் இருக்கும். அது இதை செய் அதை செய்யன்னு சொல்லாது. ஆனால் இன்னொன்று தன் விருப்பப்படி அங்குள்ள பழங்களை தின்னும், என்ன வேணுமோ தனக்கு வேண்டியதை செய்யும். அது பாவம்னு தெரியாமலே அது செய்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அது என்று பாவம்னு உணர்கிறதோ அப்ப வந்து பரமாத்மாவை பார்க்கும் அந்த பறவைய, எனக்கு கொஞ்சம் வழிகாட்டு அப்படின்னு. அப்பதான் அந்த பறவை, அந்த சாட்சியாக உட்கார்ந்து கொண்டிருந்த பரமாத்மா பறவை நமக்கு வழிகாட்ட தொடங்கும். இது நம்ம வந்து பல உதாரணங்கள் சாஸ்திரங்கள்ல பார்க்கிறோம், புராணங்கள்ல பார்க்கிறோம். திரௌபதி அழைத்தாள், கிருஷ்ணர் வந்தார். அது மாதிரி அந்த பரமாத்மா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அதான் வந்து அப்ப அந்த பரமாத்மா தூண்டுவதில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பரமாத்மா, சில பேர் என்ன நினைக்கிறாங்க, பகவான் கூப்பிட்டா நான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானே கூப்பிடுவார், நான் போவேன். இல்ல, நீ முயற்சி எடுக்கணும், நீ ஆசைப்படணும், அப்ப அதற்கு வழிவகுப்பார். ஆனா நீ ஆசைப்பட்டு உன்னை வர வேண்டாம்னு பண்ண மாட்டார் அவர். உனக்கே உன்னோட சிச்சுவேஷன் தெரியும். நான் இந்த ரத்த யாத்திரைக்கு இப்ப பூரி ஜெகநாத் போக முடியுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நான் எங்க இருக்கிறேன், என்னுடைய குடும்ப சூழல் இப்ப எப்படி இருக்கு, நான் போக முடியாதுன்னு நம்மளுக்கே தெரியும் போது அத வந்து பகவான் என்ன கூப்பிடல அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு அது ஏதுவாக இல்ல இந்த தடவை, அவ்வளவுதான் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா நீங்க ஒரு ஆசைப்பட்டுட்டீங்க, அதற்கான முயற்சி ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, பாக்கலாமே, போலாம், என்ன லீவ் இருக்கா, டிக்கெட் இருக்கா பாக்கலாம், தங்குறதுக்கு இடம் பாக்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் வந்து நீங்க முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு ஸ்டெப் ஏறிட்டீங்கன்னா பகவான் வழி காட்டிடுவாரு. உங்களை எப்படியாவது எங்க இருக்கு என்ன ஏது எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெரிந்துவிடும், நீங்க போயிடுறீங்க. ஆனா அந்த முதல் முயற்சி கூட, அந்த ஆசைங்கிறது அதுதான், அந்த டிசையர் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஆசைன்ற ஒரு ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா எப்படி பகவான் உங்களை வந்து ஃபர்தரா அழைத்து போவார்? அதான் இப்ப இந்த உள்ளிருக்கும் வேற ஏதோ ஒன்று தூண்டுகிறது, அது என்னன்னு கேக்குறாங்கல்ல, அது என்ன அப்படின்னா காமம் தான் பதில். அதற்கான விளக்கம் அழகா சொல்றார். ரஜோகுணத்தில் உருவெடுத்து கோபமாக மாறுது. இந்த காமம்ங்கிறது வந்து ரஜோகுணத்துல உருவெடுக்கும். ரஜோகுணம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த காமம் வந்து மேல வரும். அது வந்து கிடைக்காது, அது கோபமாக மாறும். அனைத்து விஷயங்களையும் அழித்துவிடும், பாவகரமான எதிரி அது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நெருப்பு எப்படி வந்து புகை அப்படின்னு இருக்கும், நெருப்பு உள்ள இருக்கும், அதுக்கு மேல தெரியறது புகை. புகை என்ன பண்ணும், மறைச்சிரும் இல்லையா? அது நீங்க தெளிவாக உள்ள இருக்கிறத பார்க்க முடியாது. அது போல கண்ணாடி மேல அந்த தூசி இருந்துச்சுன்னா நம்ம தெளிவா இப்ப இதை பாக்குறோம், ஏதாவது தூசி இருந்தா நம்ம ஏதாவது பார்க்க முடியுமா, முடியாது. அந்த தூசியை துடைக்கிறோம். அது போலதான், அதாவது அந்த கரு உள்ள இருக்கு, அந்த கருவுக்கு சுற்றி ஒரு பை இருக்கு, அது போல ஒரு ஒரு லேயர் மாதிரி. அது போல இந்த ஆன்மாவை சுற்றி இந்த காமம் அப்படிங்கிற ஒரு
பை இருக்கான், ஒரு கண்ணாடி, ஒரு புகை போல இந்த ஆன்மாவை சுற்றி இந்த காமம் அப்படிங்கிறது இருந்தா என்ன ஆயிரும்? நம்ம ஆறான்லாம் சொல்றாங்கல்ல, உடம்ப சுத்தி ஒரு ஆறா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து பாதுகாப்பு வலை போல. அது உண்மைதான். இந்த ஆறாலாம் ரொம்ப உண்மை. நம்மளுடைய உடலை சுற்றி இருக்கக்கூடியது. அது எப்ப வீக்கா இருக்கோ அப்பதான் வியாதிகள் நம்மை தாக்கும். இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தாக்கும். மற்றவர் சொல்கிற விஷயங்கள் நம்மை வந்து தாக்கும். மனதளவிலும் சரி, உடல் அளவிலையும் சரி. நம்ம வந்து எப்படி திடமாக இருக்கிறோமோ அந்த ஆறாவும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது போல இந்த ஆன்மாவை சுற்றி இந்த காமம்ங்கிற இந்த புகை சுற்றி கொண்டே இருக்குமா, நெருப்பை சுற்றி புகை இருப்பது போல, கண்ணாடிக்கு மேல் தூசி இருப்பது போல இந்த ஆன்மாவை சுற்றி இந்த காமம் இருக்குமா. இது வந்து ஒரு லேயர் இல்ல இந்த ஆன்மாக்கு. இந்த காமத்துல பல லேயர் மூடி இருக்கும் நம்மள. அப்ப இந்த காமம் இந்த ஆன்மா எப்படி விழிக்கும்? அது எப்படி உண்மையை அறிய முடியும்? அதுதான் அறியாமை அப்படிங்கிறது. இந்த ஆன்மா வந்து உள்ளே உட்கார்ந்துருக்கு, அதுக்கு வந்து உண்மை தெரியல. ஏன்னா இந்த காமம்ங்கிறது வந்து அதை மறைச்சிருக்கு. பல விஷயங்கள் இருக்கு, அவற்றையே பார்த்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு தெரிகிற விஷயங்களுக்குள்ளேயே அது சுழலுது. இதுதான் சரி, இதுதான் சரி, இதுல ஆசைப்பட்டு போயிட்டு வருது, இதுல ஆசைப்பட்டு போயிட்டு வருது, எல்லாமே பண்ணுது. ஆனால் அதையும் மீறி பாக்குறதுக்கு அங்கு ஒரு திரை போல, அந்த புகை போல மறைத்து கொண்டிருக்கிறது அது. அப்ப இந்த ஆன்மா இந்த அறிவுடைய ஜீவனின் தூய உணர்வு. ஆனால் அது பியோர் கான்சியஸ்னஸ், தூய உணர்வு. அது ஆன்மாங்கிறது அது வந்து தூய்மையானது. அது திருப்தியே அடையாத காமத்தால் மறைக்கப்பட்டுள்ளது. இப்படியாக இந்த ஆன்மா உள்ள இருக்கு, அது தூய்மையான ஆத்மா தான். ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த திருப்தி அடையாத காமம் ஒண்ணு போச்சுன்னா சரி, ஒரு காமத்தை, பல காமங்கள் இருக்கு, பல ஆசைகள் இருக்கு, நீங்க ஒண்ண வந்து நிறைவேற்றிட்டீங்க, சரி இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்ப திருப்தி அடைவோமா? இல்ல, இன்னொன்னு வேணும். அப்ப திருப்தி அடைவோமா? அதுவும் இல்ல, இன்னொன்னு வேணும். அது போக இது வந்து என்னன்னா விஷயஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு முடிவடையாத ஒரு பயணம் மாதிரி போயிட்டே இருக்கும். இன்னும் வேணும், இன்னும் வேணும், திருப்தி அடையாது. நெருப்பு போல எரிகின்றது இந்த காமம். அப்ப இது வந்து அப்படியே புகைய கொடுத்துட்டே தான் இருக்கும். நம்ம வந்து இன்னும் 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 ஆசைப்பட்டு கொண்டேதான் இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆன்மாவை சிறைப்படுத்தி வைத்துக் கொள்கிறது. இந்த காமம் என்கிற சிறையில் போய் இந்த ஆன்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அடுத்த கான்செப்ட் 40வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, புலன்கள், மனம், புத்தி, இதை எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும், எப்படி வந்து இதை அடக்கலாம், புலன்களை எப்படி அடக்கலாம், இந்த காமத்தை எப்படி நாம வெல்லலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்றோம். இந்த காமம் சென்று அமரும் இடங்கள் எது அப்படின்னு பார்த்தா, புலன்கள், மனம், புத்தி, இது மூன்றுக்கும் மேலும் சென்று காமம் அமரும், அங்கு உட்கார்ந்து கொள்ளும். ஆன்மால இல்ல பாருங்க, அத கவனிச்சிங்களா? ஆன்மால சென்று இந்த காமம் உட்காராது. ஆன்மா வந்து இந்த காமம் எவ்வளவோ சென்று ஆன்மாவை பார்க்கும், அதை சுத்தியிலையும் போட்டு அதை கண்ணை மறைக்கும், எல்லாம் பண்ணும். ஆனா இந்த ஆன்மா ரொம்ப தூய்மையானது. அது வந்து இந்த காமத்தால ஆட்கொள்ளப்படாது. ஆனால் அது போராடும் ரொம்ப. தன்னுடைய அடையாளம் வந்து உடலோடு சேர்ந்து அடையாளப்பட்டு எல்லாமே பண்ணும். ஆனா அந்த ஆன்மாங்கிறது வந்து தனித்து தூய்மையாதான் நிக்கும். அத வந்து ஆனா இந்த ஆன்மா போய் புலன்கள்ல உட்காரும், மனம் புத்தியில உட்கார்ந்து கொள்ளும். இவ்வாறு வந்து போய் அமர்ந்து கொண்ட ஆத்மா காமம் என்ன பண்ணும்? புத்தியை மழுங்க செய்யும், அப்படியே புத்தியை மயக்கிடும். அதனால மனமும் வந்து அறிவை மயக்கிவிடும், அறிவு வந்து அழிந்து விடும், அதோட முடிஞ்சிச்சு. அப்புறம் மனதிலும் ஒரு மயக்கம் ஏற்பட்டு விடும். அப்புறம் புலன்கள் வந்து போன போக்குல போக ஆரம்பிச்சிடும், கண்ட்ரோல் பண்றதுக்கு எதுவுமே இல்லையே. அதனால எங்கு வேணாலும் புலன்கள் போகும். அதான். ஆனா ஒன்று மட்டும், இந்த மனம் இருக்கு பாத்தீங்களா, மனம் நினைத்தால் இந்த புலன்களை கட்டுப்படுத்த முடியும். அதே போல ஆனால் புத்தி என்ன பண்ணும்னா, மனம் சொல்லிருச்சுன்னா அதை கேட்டுரும் புத்தி. அதனால மனம் வந்து கொஞ்சமாகவாவது இந்த புலன் பக்கம் போகாம இருக்கணும் அப்படின்னு இந்த மனம் நினைச்சா புத்தி வந்து கோஆபரேட் பண்ணும். மனம் என்ன நினைக்கிறதோ, இப்ப திருதராஷ்டிரன் வந்து
எப்படி துரியோதனனுக்கு எது செய்தாலும் அவனுக்கு வந்து சரி சரின்னா அவனை திருத்த நினைக்கவே இல்லை, அவன் சொல்வதற்கெல்லாம் சரி செய்யலாம். அது போல இந்த புத்தி, மனம் என்ன சொல்கிறதோ அதை செய்யும். சோ அப்ப மனம் சரியானதை செய்யணும்னு நினைச்சதுன்னா இந்த புத்தியால அதை வழி நடத்த முடியும் அப்படின்னு. சோ அப்ப உம் காமம் இவ்வாறு அமர்ந்த காமம் புத்தியை மயக்கும், அறிவை மறைக்கும். அப்ப காமம்ங்கிறது வந்து எதை அழித்து விடும் அப்படின்னா இந்த ஞானம் கிடைப்பதையும் தன்னுணர்வுக்கு வழியையே அழித்து விடும், தன்னை உணர்வதற்கு வழியே இல்லாமல் செய்து விடும். ஆன்மா வந்து தன்னை எங்க பார்க்கும், இப்படியே கிடைக்கிற அந்த ஜொலிக்கிற கிளிட்டரிங் லைஃப் தான் அது பார்க்கும், வெளி உலகத்தை தான் பார்த்து கொண்டே இருக்கிறது. காமத்தால கிடைக்கக்கூடிய விஷயங்கள், லௌகிக்க வாழ்க்கையில என்னென்ன இருக்கு அதை பார்க்குதே தவிர அதால வந்து தன்னை உணரவே முடியல, தனக்குள்ள பார்க்கவே முடியாது காமம் இருக்கும் வரை. அப்ப இந்த புலன்களை நெருப்படுத்தினால், புலன்களை சரிப்படுத்தினால் காமத்தை துரத்தி விடலாம். புலன்கள் வந்து அந்த விஷயம் இந்த விஷயம் அது இதுன்னு எல்லாத்துலயும் போய் உட்காராமல் அதை நெருப்படுத்தினோம் அப்படின்னா, அதை சரியான வழியில கொடுத்தோம் அப்படின்னா காமம் வந்து அப்படியே அடங்கி போயிடும். எங்க இருந்து வரும் காமம்? அடங்கிடும் அது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அதுக்குதான் ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானத்தை போதிக்கணும், பரமாத்ம ஸ்வரூபத்தை உணரணும். அப்ப ஆன்ம பரமாத்ம உணர்வை உணரணும். இதுதான் 3 விஷயங்கள் புலன்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். அதான் காதுகளுக்கு கொடுக்கணும், அதுதான் நம்ம வந்து மறுபடி இந்த ஆன்மீக விஷயங்களை கேட்கணும் அப்படிங்கிறது. அந்த விஷயங்கள் மூலமாக ஆன்ம ஞானம் நமக்கு வரும், பரமாத்ம ஞானம். இப்ப ஆன்மா பரமாத்மா பற்றி உணரணும், அதுலயே அவை இரண்டுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கறத உணரணும். நம்ம பார்க்கிறோம் இல்லையா, பகவத்கீதை 5 விஷயங்களை பற்றி சொல்லுதுன்னு. என்ன இது இன்ட்ரோடக்ஷன்லயே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பகவத்கீதை 5 விஷயங்களை சொல்கிறது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மா, பரமாத்மா, கர்மா, காலம், பிரகிருதி. பிரகிருத்தின்னா என்ன? மெட்டீரியல் நேச்சர், அதாவது அந்த ஜட இயற்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது 5ஐ பற்றியும். இப்ப ஜட இயற்கை முதல்ல எடுத்துக்கணும், ஜட இயற்கை, அப்புறம் சேத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மா, அப்புறம் முழுமுதற் கடவுள் அப்படின்னு நம்ம பல விஷயங்களை சொல்லுவோம், பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்ற அந்த பகவான். அடுத்தது கர்மா, அடுத்தது காலம். இது 5 விஷயங்கள். இவை 5ற்கும் உள்ள தொடர்பு, இதைத்தான் பகவத்கீதை சொல்கிறது. இதை உணர்வதுதான் தன்னை உணர்வது. அததான் ஆன்ம ஞானம், ஆன்மாவை பற்றிய ஞானம் அப்படிங்கிறது ஆன்மாவுக்கே வருது. அப்படிங்கறதுனாலதான் தன்னை உணர்வது, நோயிங் த செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? தன்னுணர்வு அப்படின்னா செல்ஃப் கான்சியஸ்னஸ், நம்ம உணர்வது, அதான் ஆன்ம ஞானம். ஆன்மா யார் உணர்றோம்? ஞானம் யாருக்கு வருது? ஆன்மாவுக்கு தான் வருது. அந்த ஆன்மாவை பற்றி ஆன்மாவே உணர்வது தான் யார் அப்படின்னு. அந்த அப்ப அந்த ஆன்மாவையும் உணர்ந்து, அதை மட்டும் உணர்ந்தா பத்தாது, ஆன்மா இப்படி எல்லாம் மட்டும் உணர்ந்து விட்டா பத்தாது, பரமாத்மா பற்றிய ஞானம் வேணும். அப்புறம் அந்த ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள உறவு பற்றிய ஞானம் வேணும். ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பட்டம், ஒரு லெவல் கிராஜுவேஷன் மாதிரி. இதுல இருந்து இதுக்கு போறோம், இதுல இருந்து இதுக்கு போறோம்னு சொல்றோம்ல, அது மாதிரி. இதுதான் பேசிக் கிராஜுவேஷன். அது அண்டர் கிராஜுவேஷன். அதற்கு மேல மேல் படிப்பு, மாஸ்டர்ஸ் படிக்கிறது, அதற்கு அப்புறம் பிஹெச்டி, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாம் அதுக்கு மேல. இது முதல்ல நம்ம உணரணும். 42வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுது? ஜடம், உடல், புலன்கள், மனம், புத்தி, ஆன்மா, பரமாத்மா அப்படின்ற இந்த வரிசையை வந்து நாம் உணரணும். ஜட புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றை விட ஆன்மா உயர்ந்தது. இப்ப உயர்ந்தது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம்னா நிலைகள். முதல்ல வந்து உடலுக்கும் கொஞ்சம் மேல். உடல் வந்து ஏன் சொல்றாங்கன்னா ஜடம். இது வந்து இந்த ஆன்மா இல்லைன்னா இதுக்கு பிரயோஜனமே இல்லை. இது வந்து அழியக்கூடியதும் கூட, முற்றிலுமாக அழியக்கூடியது. இந்த உடல்ல கொஞ்சம் சுப்பீரியர், வெறும் பிசிக்கல் மட்டும் இல்லாம கொஞ்சம் உணர்வு இருக்கக்கூடியது புலன்கள். உணர்வு இருக்கும் போது வரக்கூடியது புலன்கள். புலன்களுக்கு மேல புலன்களை கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தா மனம்.
உடலை கட்டுப்படுத்துவது எது? புலன்கள். ஏன்னா உடல் வந்து நமக்கு எது உஷ்ணம் பிடிக்குதா இல்ல குளிர் பிடிக்குதா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த புலன்கள் என்ன சொல்லுதோ அதை கேட்கும் உடல். இந்த புலன்கள் யார கட்டுப்படுத்தும்? உடலை வந்து முழுவதுமாக கட்டுப்படுத்தும். இந்த புலன்களை யாரு கட்டுப்படுத்துவா? மனம் கட்டுப்படுத்தும். புலன்களுக்கு கொஞ்சம் மேல இருக்கிற சுப்பீரியர் அதிகாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம். மனம் வந்து மனசு, அது வந்து இந்த புலன்களை கட்டுப்படுத்த முடியும். ஆனா முதலே சொன்னேன், மனம் சொல்லுச்சுன்னா புத்தி கேட்கும். அதனால மனதால முடியும் புலன்களை கட்டுப்படுத்த. அடுத்தது வந்து புத்தி. மனதுக்கும் கொஞ்சம் இன்னும் அறிவு சார்ந்தது புத்தி, இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப வந்து மனம் இங்கேயே போயிட்டு இருக்கு. கெட்டதுதான் நம்ம நம்ம செய்யறது சரியில்லைன்னு நம்மளுக்கு தெரியுது, அதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என்ன செய்யணும்னு தெரியாது. என்ன பண்ணணும்? அப்ப நம்ம எதையோ படிக்கிறோம், ஏதோ கேட்கிறோம், அப்ப புரியுது அப்படிங்கும்போது புத்தி வருது. புத்தியை பயன்படுத்தி இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சு மனதை வந்து அந்த புத்தி வழி நடத்துது. மனதுக்கும் மேல உள்ள உயர் அதிகாரி புத்தி, புத்திக்கும் மேல ஆன்மா. ஆனால் என்ன செய்யுது ஆத்மா? நான் யாருமே இல்ல. இப்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளி ஒரு பையன் அப்படின்னா, அவன் வந்து படிச்சு அந்த பொசிஷனுக்கு வரமாட்டான். அவனுக்கு என்னன்னா, அவன் பிறந்ததே அந்த முதலாளியோட மகனாக இருக்கிறதுனால அவன் வந்து எப்படியும் அவன் வந்து எம்டி அந்த கம்பெனிக்குங்கிற மாதிரி. அது போல. ஆனால் அவன் வந்து நினைச்சா அங்க இருந்துக்கலாம், இல்லைன்னா அவன் வெறுமை வீட்டுல குழந்தையாகவே கூட இருந்துட்டு போலாம், அப்பாவே பாத்துக்கணும். அந்த மாதிரி இந்த ஆன்மா அதோட பொசிஷன் என்னமோ உயர்ந்த பொசிஷன். ஆனா அதை உணராமல் என்ன பண்ணிருது, இந்த உடலோட சேர்ந்து, உடல் எங்க இருக்கு? ஆரம்ப நிலையில இருக்கு. அதை தன்னோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு உட்கார்ந்துருது. நான் இந்த உடல் தான், ஏன்னா நான் உடலுக்குள்ள இருக்கேனே, உடலுங்கிற சட்டையை போட்டிருக்கேனே, அதனால நான் இதுதான். நான் வந்து போலீஸ்ன்னு சட்டை போட்டிருக்கேன், அதனால நான் போலீஸ் தான் அப்படின்னு இந்த ஆன்மா நினைக்குது. உடல் தான் போலீஸ், உடல் தான் வந்து வாட்ச்மேன். நீ என்ன சட்டை அணிவிச்சிருக்கியோ, இப்ப நீ வந்து ஒரு புரோகிதர்னு ஒரு சட்டை அணிவிச்சிருக்கியா, இல்ல என்ன யூனிஃபார்ம் போட்டிருக்கியோ, அந்த யூனிஃபார்ம் உன் உடலுக்கு தான். ஆனால் அந்த ஆன்மா இதுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு, மீனாங்கிற உடல்ல உட்கார்ந்துகிட்டு, நந்தினிங்கிற உடல்ல உட்கார்ந்துட்டு என்ன நினைக்குது? நான் இதுதான் அப்படின்னு நினைச்சிருது. ஆனால் அதோட உண்மையான பொசிஷன் என்ன? புத்திக்கும் மேற்பட்டது. புத்தியை கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஆனால் அது உணராமல் அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. தன்னை உணரும் பொழுது அது புத்தியை கூட கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு. தன்னை உணரணும். அதற்கப்புறம் அந்த ஆன்மாவுக்கும் மேற்பட்டது. ஆன்மா வந்து பரமாத்மாவுக்கு அடிபணியும் பொழுது பரமாத்மா தன்னுடைய அந்த அதிகாரத்தை காட்டும். அது வரைக்கும் அதுவும் எங்கேயுமே இருக்காது. பரமாத்மா இருக்கும், ஆனா இருக்காது, காட்டிக்கொள்ளாது, பேசாம இருக்கும். ஆனால் இந்த ஆன்மா எப்போது உணர்ந்து அது கதவை தட்டுதோ அப்ப அது வெளியில வரும். அப்படியாக இந்த கிரடேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னது? ஜடம் அப்படிங்கிறது முதல் நிலை. ஜடத்தை கட்டுப்படுத்துவது புலன்கள், புலன்களை கட்டுப்படுத்துவது மனம், மனதை கட்டுப்படுத்துவது புத்தி, புத்தியை கட்டுப்படுத்துவது ஆன்மா, ஆன்மாவை கட்டுப்படுத்துவது பரமாத்மா. இப்படிதான் இருக்கணும். அப்ப இந்த ஜட புலன்கள், மனம், புத்தி எல்லாத்தையும் விட ஆன்மா உயர்ந்தது. ஆன்மீக புத்தியை கொண்டு, ஆன்மீக புத்தியை கொண்டு மனம்ங்கிற அந்த எதிரியை நம்ம வந்து அடக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த புத்தியால மனதை அடக்க முடியும். அந்த புத்தி வந்து அப்படி பேதலிச்சு போய் பல விஷயங்களையும் போற அந்த புத்திய இந்த ஆன்மீக புத்தி கிடைத்து அந்த இன்டெலெக்சுவல் மூலமாக இந்த மனதை வந்து நாம் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார். இதுல என்ன சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, பௌதிக வாழ்வுல மனிதன் எதன் வசம் தன்னை கொடுத்துள்ளான்னா காமம், அதிகாரத்தன்மைக்கான ஆசை இருக்கு, புலனுணர்ச்சிக்கான ஆசை இருக்கு. எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும், எல்லாம் அப்படியே ஹாப்பியா இருக்கணும், சௌகரியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் அது மட்டும் இல்ல, அப்படியே சோம்பலாக இருக்க விட்டுருது, அது நம்ம தமோ குணத்துல கொண்டு விட்டுருது. இன்னொன்னு வந்து அதிகாரம், நான் சொன்னா 4 பேர் கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு 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 அதிகாரத்தன்மையின் மேலவையும் ஆசை வருகிறது. புலன் இன்பங்களையும் அனுபவிக்க ஆசை வருகிறது.
ஆனா இது வந்து கட்டுண்ட ஆத்மாவின் பரம எதிரிகள். இது இந்த ஆசை அப்படிங்கிறது இந்த ஆன்மாவுக்கு இது எதிரி. எதிரிகளை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னா அவர்களை நம்ம கட்டுப்படுத்தணும் இல்லையா, அவர்களை அடக்கணும். எப்படி அடக்கிறது? பக்தியின் பலத்தால் அடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பக்தி என்னும் பலம் கொண்டு புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றை நாம கட்டுப்படுத்த முடியும். தொழிலையோ விதிக்கப்பட்ட கடமையையோ அதுக்காக திடீர்னு விட்டு விட தேவையில்லை, அதை சொல்லலைங்க. என்ன பண்ணணும்? மாறாக படிப்படியாக பக்தியை அபிவிருத்தி செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி ஸ்திரப்பட்டு பக்குவப்பட்டு புலனாலும் மனதாலும் பாதிப்படையாத திவ்ய நிலையை ஆன்மா அடைய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக. அதான் இதுதான் ஒரே பிரின்சிபல். என்னன்னா சிறு சிறு முயற்சியாக எடுக்கணும். நம்ம வந்து ஒரு ரவுண்டு சாண்ட் பண்றோம், 2 ரவுண்டு சாண்ட் பண்றோம், பகவத் சேவையில ஈடுபடுறோம். அப்படிலாம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இதுல உள்ள ஒரு ருச்சி அதிகரிச்சு இந்த காமத்திலிருந்து விடுபட்டு விடுவோம். மனம் ஒண்ணுதானே, புத்தியும் ஒண்ணுதானே, ஒண்ணு மேலதானே நம்ம ஒரு ஈர்ப்பை காட்டுவோம், பல விஷயங்கள்லயும் போக மாட்டோம். சரி, இதோட ருச்சி நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மட்டும்தான் நம்ம போவோம். அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு விட்டு போயிடும். அது நம்ம கிராஜுவலா உணர முடியும் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையில. இதுதான் வந்து இந்த 3வது அத்தியாயத்தினுடைய சாரம். சரிங்களா? இதுதான் நம்ம இன்னைக்கு 3வது அத்தியாயத்துல புரிஞ்சுக்கிறோம். படிப்படியாக நம்முடைய பக்தியை அபிவிருத்தி செய்யணும். அப்ப நம்மளுடைய புலன் கட்டுப்பாடு எவ்வளவு சுலபமாக இருக்கும். புலன் கட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. புலன்கள் நம்ம கிட்ட தானே இருக்கு. அப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற எங்கேயாவது ஒரு ஏஜென்சி கிடைக்குமா? இல்ல, எங்கேயும் போய் தேட வேண்டியதில்ல. புலன்களை நம்ம புலன்களுக்கு தலைவன் வந்து மனம். மனம் முக்கியமான புலன். ஆக்சுவலா அந்த மனதை மனமே நமக்கு எதிரியாகவும் நண்பனாகவும் இருக்கலாம். அது எதிரியாக எப்ப இருக்கும் அப்படின்னா அந்த புலன்கள் போன போக்குல போனா எதிரி. ஆனா அந்த மனதின் கட்டுப்பாடுல இந்த புலன்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா இதற்கு நண்பன், நமக்கு நண்பன், இந்த ஆன்மாவுக்கு நண்பன். இந்த நண்பனாக இந்த மனதை வைத்துக் கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? சிறு சிறு கட்டுப்பாடுகள். நம்ம கட்டுப்பாடுகள் இல்லாம அத கட்டுப்பாடுகளா பார்க்காம ஒரு ஒரு என்கேஜ்மெண்டா பார்க்கணும். நம்ம போய் இவற்றை செய்கிறோம், ஆட்டோமேட்டிக்கா இந்த கட்டுப்பாடு நடக்கிறது. இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப வந்து நம்மளுக்கு கிருஷ்ண உணர்வுல இஸ்கான்ல வந்தாக்க காஃபி டீ குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அது சில பேருக்கு வந்து பக்தி செய்யறதுல ரொம்ப இனிஷியலா புதுசா வந்தவங்க வந்தோடனே இந்த சட்டத்தை கேட்டு நீயோ காஃபி டீக்கு குடிக்க கூடாதாமே, அப்பதான் கோயிலுக்கு வரலாமா அப்படின்னு தவறாக எடுக்கக்கூடாது. அப்படி யாருமே நீங்க பக்குவப்பட்ட பக்தர்கள் அப்படி உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. வந்தோடனே நீ காஃபி டீயை விடுன்னு சொல்ல மாட்டாங்க. அது தவறும் கூட. அது கிடையாது. அந்த ரூல் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா நீங்க பல யோகா கிளாஸ்க்கு போனீங்கன்னாலும் அதான் உங்களுக்கு முதல் ரூலாவே கொடுப்பாங்க. அங்க போனீங்கன்னா இங்க அது ரூல் இல்ல, அங்க போனா ரூல். முதல்ல நீங்க 6 நாள் கோர்ஸ் அட்டன் பண்றீங்களா, முதல்ல இங்க அட்டன் பண்ற காலமாவது காஃபி டீயை விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியலா கெஃபைன் நம்மளோட நம்ம புத்துணர்வுக்கு அது கொடுக்க போகுது. அப்ப நீங்க இந்த யோகா பண்ணி நீங்க உங்களோட சாதனைகள் செய்யும் பொழுது, பயிற்சிகள் செய்யும்போது, பிராணாயாமம் செய்யும்போது எதனால் அந்த புத்துணர்ச்சி ஏற்பட்டதுன்னே உங்களுக்கு தெரியாம போயிடும். நீங்க குடிச்ச காப்பினாலதான் நீங்க இப்படி புத்துணர்ச்சியா இருக்கீங்களா, நீங்க செய்த பிராணாயாமத்தால இருக்கீங்களா, அந்த உடலுக்குமே புரியாது. இந்த பிராணாயாமத்தால நம்ம புத்துணர்ச்சி அடைவதா, இல்ல நம்மளுக்கு வேற ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருச்சு, விழிப்பை கொடுத்துருச்சு அப்படின்னு இந்த உடலுமே குழம்பி போயிடும். இது வந்து ஒரு செயற்கையான புத்துணர்வு பானங்கள். இது வேண்டியதில்லை. நம்முடைய உடலாலேயே நாம் புத்துணர்ச்சி அடைந்து கொள்ள முடியும். அதுக்காக தூக்கத்திலிருந்து விழிக்கணும்னா காப்பி குடிக்கணும்னு இல்ல. தூக்கமாக இருக்கிறதா தூங்கு. தூங்குறதுதான் அதற்கு சொல்யூஷனே தவிர அந்த போதுமான ஓய்வு எடுத்துட்டோம், தூக்கம் இருந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா புத்துணர்ச்சி வரும். அது காப்பி குடிச்சாதான் வரும்னு பலர் நினைக்கிறது ரொம்ப தவறு. அதுல இருந்து கண்டிப்பா வெளியில வரலாம். இது வந்து நம்ம பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறதுனாலதான் இந்த உடல் அப்படி சொல்கிறது. உடல் இயற்கையாக அப்படி கேட்கவே இல்லை.
என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல கொண்டு போய் இந்த விதிமுறைகளை விதிக்க கூடாது, கட்டுப்பாடுகளை கொண்டு போய் இதை பண்ணாத அதை பண்ணாத. ஏன்னா அது உடல் பழகி இருக்கிறது, அதற்கு விட்டுறணும். பட் நல்ல பழக்க வழக்கங்களை பழக ஆரம்பிக்கணும். மற்றவை இதை கட்டுப்படுத்தணுங்கிறது இருக்கட்டும், அது ஓரமா வைங்க. பட் நீங்க நல்ல பழக்கத்தை பழக ஆரம்பிங்க. சேவையில ஈடுபடுறது, மந்திர ஜபம் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்ப வந்து இன்னொன்று, இந்த காஃபி டீயை விடுறத பத்தி சொல்றேன். அது தானாலாம் போகாது. அதுக்கு வந்து நம்முடைய முயற்சி வேண்டும். நாம வந்து சங்கல்பம் எடுக்கணும், நம்ம பண்ணக்கூடாதுன்னு. அதை வந்து கிராஜுவலா வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சோ இல்ல வேற வகையான லெமன் ஜூஸ் குடிச்சோ ஏதோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். அதற்கப்புறம் எதுவுமே இல்லாமல் கூட நான் தூங்கி விழித்தால் புத்துணர்வாக எழுகிறேன்னு நிலைமை கண்டிப்பாக வரும், வராமலே இருக்காது, அதுவும் உண்டு. ஆனால் அது வருவதற்கு முன்னாடி நீ இத பண்ணாதான் அப்படின்னு பண்ண வேண்டாம். அதற்கு நம்மளுடைய முயற்சி வேண்டும். பட் ஆனா இந்த நல்ல விஷயங்களை, இந்த நல்ல விஷயங்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்கு. அதுல வந்து பயிற்சி எடுத்து நம்ம நல்ல, அதாவது ருச்சி கண்ட பூனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாலின் ருச்சியை அந்த பூனை கண்டு விட்டால், அந்த உயர்ந்த ருச்சியை நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை நம்ம விட மாட்டோம். அப்ப வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட ருச்சி வந்து பகவான் மேல போயிருச்சு, பக்தி அதீதமா வந்துருச்சு, அதுல ஆசை ரொம்ப வந்துருச்சு. அந்த சேவையில வந்து நம்ம ருச்சியை அனுபவிக்கிறோம், ரொம்ப பிடிக்குது, அதுதான் நம்மளுக்கு பிடிக்குது. அப்படிங்கும் போது அதற்காக இந்த காபி டீயை விடணும் அப்படின்னு நினைச்சா ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? ஒரு நல்ல விஷயத்த நம்ம பழகி விட்ட பிறகு அது வேணும் அப்படிங்கும் போது அதற்காக ஒன்றை நாம் தியாகம் செய்வது சுலபமாக இருக்கும். அந்த பகவத் பக்தி இல்லாம அதை வந்து விருத்தி செய்யாமல் இங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க போராட ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி முடியும்? இதெல்லாம் விட்டாதான் பக்திக்கா? கிடையவே கிடையாது. இதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பக்தியை விருத்தி செய்யுங்க. விருத்தி செய்ய செய்ய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசே வந்து தயாராகிவிடும். வேண்டாமே, பகவான் வேணும்னு நினைக்கும் போது இதை நம்ம ஏன் கையில வச்சுக்கணும், வேண்டாம் அப்படின்னு தானே விட்டுருவோம் அப்படிங்கிறது. சோ இது புலன் கட்டுப்பாடுக்கு ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயங்கள் இதுல இருக்கு. இது வந்து ஒரு தடவை படிச்சுட்டா புலன் கட்டுப்பாடு ஆயிடுங்கிறதுலாம் இல்ல. புலன் கட்டுப்பாடுல எல்லாருமே தவிக்கதான் செய்யறோம். அதனால அடிக்கடி நம்ம இதை நினைவு கூர்ந்து கொள்ளதான் வேண்டும். இந்த வழிமுறைகள், இந்த போதனைகள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, நடைமுறைக்கு ஏற்றாற் போல இருக்கும், பிராக்டிக்கல் ஹெல்ப் நம்மளுக்கு. சரிங்களா? இதோட முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. புலன் கட்டுப்பாடு பத்தி கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும். நம்ம என்னதான் கட்டுப்பாடுனா நினைச்சாலும் ஏதோ ஒரு சமயத்துல நம்ம அறியாமலே நம்ம ஒரு டிவி பாக்குறதுன்னா கொஞ்சம் அதிகமா அதுல போய் பாக்குறது, ஒரு போன் பாக்குறோம், அந்த மாதிரி கொஞ்சம் அதுலயே போயிடுற மாதிரி எனக்கு தோன்றுது மாதாஜி. கரெக்ட் மாதாஜி. அதான் வந்து அத அளவை குறைக்கலாம் மாதாஜி. அதாவது இருக்கலாம், அது வந்து கிராஜுவலா சரி நம்மளுக்கு வந்து சரி இப்ப நம்ம ஒரு நாளைக்கு 1 hour பாத்துறோம் அப்படின்னா அது 1/2 மணி நேரமா குறைக்க பார்க்கலாம். அப்படித்தானே நம்ம ஜபமும் பண்ண பாக்குறோம். இன்னைக்கு ஒரு நாள் இப்ப 2 ரவுண்டா ஆரம்பிக்கிறோம், அப்புறம் 4 ரவுண்ட் ஆக்குறோம். அந்த மாதிரி அதையும் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குறைக்க பார்க்கலாம். அண்ட் இந்த பக்தி பாவம் வந்து ரொம்ப அதுக்குதான் சேவையில ஈடுபட்டுறோம் நிறைய. அப்ப நமக்கு ஃப்ரீ டைம் இருந்தா தானே நம்ம அதுல ஈடுபடுவோம். ஃப்ரீ டைமே இல்லாம பிஸியா வச்சுக்கிட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம புலன்களை இழுக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம போய் ரொம்ப விழமாட்டோம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. இப்ப நம்ம கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கோம் மாதாஜி. நீங்க சொல்றது கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதுக்குள்ள மனசு எங்கெங்கயோ ஓடுது மாதாஜி. திரும்ப புடிச்சு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு மாதாஜி இவ்வளவு டீட்டெயிலா சொல்றாங்கன்னு கொஞ்ச நேரம் கேக்குது, கொஞ்ச நேரம் ஓடி போயிருது. அதுதான் மாதாஜி. அது என்ன தெரியுமா, அண்ணி அது சொல்லிட்டாங்க, இவங்க அது சொல்லிட்டாங்களே என்ன மாதாஜி. அதாவது மனம் அப்படிங்கறது வந்து
ஓடதான் செய்யும். அதோட குணம் அப்படிதான். நீங்க பெரிய பெரிய பக்தர்களை பாத்தீங்கன்னா கூட யாருமே வந்து ஒரே மனசு நிலை பெற்று வந்து ஜபம் செய்வாங்கன்னா கூட உம் பண்ணலாம். ஆனாலும் நானே நிறைய மூத்த பக்தர்கள் கிட்ட இந்த மாதிரி டிப்ஸ் கேட்டு இருக்கேன். அப்ப சொல்லுவாங்க எல்லாருக்கும் அந்த போராட்டம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால மனதுக்கு சில சமயம் ரொம்ப ஹார்ஷாவும் நம்ம மேல இருக்கக்கூடாது. மனம்னா அலைப்பாயதான் செய்யும், அங்கங்க ஓடதான் செய்யும். ஆனால் இந்த கயரை நம்ம கிட்ட வச்சுட்டு திரும்ப திரும்ப இழுக்கிறோம் பாத்தீங்களா? இப்ப வந்து ரொம்ப அடம் பண்ற குழந்தைக்கு அருணா கயிறுல வந்து கயிறை கட்டி அம்மா சோஃபால கட்டி விடுவோம். அது வந்து இந்த இடத்துக்குள்ள மட்டுமாவது ஓடும்னு. அது போல நம்ம அந்த கண்ட்ரோலை மட்டும் நம்ம கிட்ட வச்சு புரிஞ்சு நம்ம திரும்ப வர்றோம்ல, அதுவே வெற்றி. அதனால ரெக்ரெட் பண்ண வேண்டாம், நம்ம திரும்ப திரும்ப வந்துடுறோம் அப்படிங்கிறது. இன்னொரு நம்ம வந்து பக்தர்கள் சங்கத்தோட டெம்பிளுக்கு போயிட்டு நம்ம அந்த பக்தியிலேயே இருக்கிறப்ப ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாலோ அல்ல நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டாலோ அந்த மனசு பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் பக்தியே செய்ய விட மாட்டேங்குது மாதாஜி. ரொம்ப சிரமமா இருக்கு. அதுதான், அது உண்மை. இப்ப நம்மளுக்கே டஸ்ட் வந்தா டஸ்டிங் பண்ணிட்டே தானே இருக்க வேண்டியிருக்கு. தூசி வெளியில இருந்து வந்துட்டே தானே இருக்கு. சுத்தம் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அந்த சுத்திகரிப்பு, அந்த பியூரிபிகேஷன் தான் இந்த ஜபம். நீங்க வந்து இப்ப ஒரு 10 நாள்லாம் அது பாதிக்க விடாதீங்க. அது கிராஜுவலா ஒரு கொஞ்ச நாளா ஒரு நாள்ல மறக்கிற அளவுக்கு உங்களால கொண்டு வர முடியும். இப்ப வந்து அது ரொம்ப யோசிக்க விடாதீங்க உங்களை. இப்ப ஜபம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஈஸியஸ்ட் வழி. நீங்க வந்து பலதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் பல விஷயங்கள் பலர் சொல்லியும் கேட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு உணர்வு பூர்வமாக உணர்ச்சிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இமோஷனலா டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க ஒரு நாள் அப்படின்னா இவ ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், ஆனா அந்த ஜபத்தை மட்டும் விடமாட்டேன்னு இன்னைக்கு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ரெகுலர் ரொட்டீன் மாதிரி. இப்ப பல்லு எப்படி நம்ம தேய்க்க தேய்க்க வந்து டெய்லி தேய்ச்சா தானே ஒரு நாள் மறந்தாலும் ஊத்த நாத்தம் அடிக்குது இல்ல, அது மாதிரி இந்த ஜபம்ங்கிறது வந்து கட்டாயமாக ஒரு நாளைக்கு 16 மாலைன்னு இருக்கு. நீங்க எத்தனையோ, நீங்க ஒரு நாளைக்கு 4 மாலையா 8 மாலையா எவ்வளவு பண்றீங்களோ அதை வந்து கட்டாயமாக செய்யணும்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணி அதை தாண்டி நீங்க வரும்பொழுது, குளிச்சுட்டு நீங்க வரும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷா வருவீங்களோ அது போல உங்க மனதுல வந்து கண்டிப்பா இருக்கக்கூடிய பல உணர்வு போராட்டங்களும் இந்த ஜபம் செய்து நீங்க வெளியில வரும்போது மட்டுப்படும். நீங்க மாறுபட்டவங்களா கண்டிப்பா இருப்பீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து ஒழுங்குமுறை கட்டுப்பாடு. இன்னொன்னு முக்கியமான ஒரே ஒரு டிப் மாதாஜி, நான் முன்னாடியுமே சொல்லியிருக்கேன், இந்த லெக்சர்ல மனசு அங்கங்க போவது அப்படின்றதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா குறிப்பெடுக்கலாம் மாதாஜி. குறிப்பெடுத்துக்கிறது, குறிப்பெடுத்துட்டே வந்தீங்க கற்பனையிலதான். டிவி சீரியல்ஸ் எல்லாமே கற்பனை கதை. அவன் அழுகுறான், அவனோட தேவைக்காக அழுகுறான், பாடுறான். அதை விட்டுட்டு அதே டிவிய கொஞ்ச நாள் உண்மையான பாகவத கதைகளோ பாகவத ஸ்லோகங்களோ அதே டிவில பாருங்க. உங்களுக்கே புக் அதையே அங்க கேட்கணும், நம்ம புக்லயே படிப்போமே, புக்லயே எழுதுவோமே, நம்மள அறியாமலே மாறிடும். ஆமா, இன்னும் வந்து அந்த மொபைல் கையில வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை வருது அப்படின்னா அதுல லெக்சர்ஸ் கேட்டுக்கலாம். கரெக்ட் மாதிரி. மொபைல் 11 மணி வரைக்கும் மொபைல்ல விளையாடுனா எப்படி பிரிஸ்க் வரும் காலையில? இந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடு, இத்தனை மணிக்கு படுக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும். நமக்கு நீங்க சொன்ன மாதிரி சோம்பலா இருக்கா கூட கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க, எந்திரிக்கும் போது பிரிஸ்கா இருக்கும். எந்திரிச்ச உடனே எந்திரிக்கும் போதே ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே எந்திரிங்க. என்ன ஒரு இது, ஒரு கூட்டத்துக்கெல்லாம் நானும் போவேன், கல்யாண வீடுகள்ல நம்மளை பத்தியே பேசுவாங்க. அடுத்து அந்த நிமிஷம் கொஞ்ச நேரம் சிரிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பேன். அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் மனசுக்குள்ள ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேன்னு சொல்லி அவங்க போறது எதுவுமே போனாதானே நம்மள டிஸ்டர்ப் பண்ண போகுது 4 நாள் இருந்து. இன்னைக்கு பேசிட்டு அவங்க போயிருவாங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ போறோம். அதனால நான் வாடு ஹரே கிருஷ்ணாவை சொல்லிக்கிட்டே அவங்க வாடு பேசுவேன். இவ போனா கண்டுக்க மாட்டாங்கன்னா நமக்கு ஒரு பேர் வரும். கொஞ்ச நாள் பாப்பாங்க, அதுக்கப்புறம் அதையும் விட்டுருவாங்க. அதையும் நம்ம இயல்பா அவங்க ஏற்றுக்கொண்டு விடுவாங்க. நமக்கு என்ன இயல்பாவே ஏற்றுக்குவாங்க. நம்ம பதில் பேசியா அவங்க ஒரு ஆளை பத்தி சொல்ல, நம்ம இன்னொரு ஆளை பத்தி சொன்னாதானே வளரும். நம்ம அப்படி இல்லாட்டாலே சுருங்கிரும் இல்லையா?
அதே சமயம் நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள கரெக்டா இன்வைட் பண்ணுவோம், நல்லா உம் உபசரிப்போம். உம் அந்த புரணி இல்லாம, அடுத்தவங்கள பத்தி பொறாமப்படாம. நேற்று கூட ஜக்கி வாசுதேவ் காலையில சார் எடுக்கும்போது சொன்னார், ஒரு மாம்பழத்தை பார்க்கும்போது ஆசை வரும், ஒரு ஸ்மெல்ல பார்த்த உடனே நல்லா வாசமா இருக்கேன்னு தோணும், அதுக்கப்புறம் அத வாங்கலாமான்னு தோணும், அப்புறம் வாங்கினதும் சாப்பிடலாமான்னு தோணும், சாப்பிட்டதும் இதை நாளைக்கும் சாப்பிடலாமான்னு தோணும், நாளைக்கு எப்படியாவது வாங்குவோன்னு தோணும், அதுக்கப்புறம் கண்டிப்பா இது எனக்கு வேணும்னு தோணும். அந்த காமம் அது திரும்ப ஆசை, மாயை, கடைசியில கோபம், ஏன் எனக்கு இந்த மாம்பழம் இல்லையா, எனக்கு இது வேணும் அப்படிங்கிற கோபத்துல கொண்டு போய் விடும். இதேதான் சொந்தத்துக்குள்ள நம்ம பேசும்போதும் ரொம்ப அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, எந்த சொந்தங்களையும் லிமிட்டா வைங்க, அப்பவே நம்ம கையில இந்த மனம் நம்ம கையில இருக்கும், இல்லைன்னா அலைப்பாயதான் ஆரம்பிச்சிடும். அலைப்பாய். நம்ம லிமிட், என்னோட லிமிட் இவ்வளவுதான், நான் இப்படிதான் இருப்பேன், என்னோட லிமிட். உண்மையா இருங்க, எல்லாருக்குமே உண்மையா இருந்தாலே நமக்கு அந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடு அந்த கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். அவர் தருவாரு நமக்கு, அவரே நமக்கு தந்துருவார் எல்லாமே. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. கரெக்ட். பாலா மாதாஜி, நீங்க உங்க நான் சொன்னது சரியா இருந்ததா மாதாஜி? சரியா இருந்துச்சு மாதாஜி. இருந்தாலும் அப்பப்ப மனசு அப்படியே ஓடிடுது மாதாஜி. ஓடதான் செய்யும் மாதாஜி, திரும்ப திரும்ப எழுத்து கொண்டு வந்துக்க வேண்டியதான். மனம் ஓடும், கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய 65 வயசுல எனக்கு இந்த ஞானம் வந்து அந்த வயசு ஆகும்போது, அனுபவங்கள் வரும்போது தன்னாலேயே நமக்கு வரும். போகதான் செய்யும். அந்த போகுதுன்றத உணர்றதே ஒரு பெரிய விஷயம். போய் போய் அது வரும். ஜபத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரதான் செய்யும். ஜபம் செய்யும் போதும் ஓடும், எல்லா சமயமும் நம்ம மனம் ஓடதான் செய்யும். அதை திரும்ப கொண்டு வரணுங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அதுவே அலையே இருக்காது. வெளியில இருந்து பார்க்கும்போது கடல் அலை அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும், வெளியேதான் அலை அடிக்கும், நம்ம உள்ள போயிட்டோம்னா அலையே இருக்காது. அதே மாதிரி நமக்கு ஆசைகள் வரும்போதுதான் அடுத்தடுத்து அலை அடிக்கும். அதுக்குள்ளேயே முங்கிட்டோம்னா கடைசியில நம்ம அமைதியான ஆழ்கடலுக்கு போயிட்டோம்னா அமைதியா இருக்கும். அதேதான் கிருஷ்ணர் அடிச்சு எத்தனை வந்தாலும் கிருஷ்ணான்னு அடிச்சோம்னா கிருஷ்ணருக்கு அவ்வளத்தையும் அடிச்சு தள்ளிடுவார், நம்ம நமக்கு பதிலா அவர் அடிச்சு தள்ளிடுவார். கண்டிப்பா. மாதாஜி நம்மளா இருக்கிறப்ப ஒண்ணும் இல்ல மாதாஜி, இன்னொருத்தவங்க சொந்தக்காரங்க இன்டர்ஃபியர் ஆகுறப்பதான் எல்லா ப்ராப்ளம் வருது. நம்ம ருட்டீன் வேலை பண்ணிட்டு பகவானுக்கு பிரசாதம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு பகவத்கீதை பாகவதம் படிச்சுட்டு பசங்களை பாத்துட்டு இருந்தா ஒண்ணும் கிடையாது. 4 சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாலே போதும் மாதாஜி, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு. அது ரொம்ப பலகீனமா இருக்கு அந்த இடத்துல. கிராஜுவலா வரும் மாதாஜி. நீங்க இன்னும் 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 பண்ண பண்ண நீங்க அதையும் ஃபேஸ் பண்ற பக்கம் உங்களுக்கு தன்னால வந்துடும். நீங்க அதுக்காக உங்களோட இதை கைவிடாம பண்ணிட்டே போங்க. ஒரு ரவுண்ட் அதிகமா பண்ணுங்க. உங்களுக்கு எப்பப்ப சஞ்சலம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி தோணுதோ அந்த சஞ்சலத்துக்கெல்லாம் ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா மாலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அது பண்ண பண்ண உங்களுக்கு நீங்க அதுல இருந்து வெளிவர முயற்சி பண்றீங்கிற ஆசை பாப்பாரு இல்லையா பகவான், அதுக்கு அவரோட அருள் கண்டிப்பா இருக்கும். நம்ம ஒரு முயற்சி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் நம்மள அப்படியே அணைச்சு இழுத்துட்டே போயிடுவார் அவர் பக்கம்னு பாக்குறோம்ல. அது மாதிரி உங்களோட விருப்பம் அதுவாக இருந்தால் கண்டிப்பா பகவான் நிறைவேற்றுவார். சரிங்களா? ஹரே கிருஷ்ணமா. ரொம்ப நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான் மாதாஜி, போக மனசு பெருசாவே இல்ல, ஆனா போய் ஆகணும், வேற வழி இல்ல. கரெக்ட். இல்ல அதுக்காக இன்னொரு முக்கியமா இந்த பக்தியில என்னன்னா, ஆன்மீகத்துல இருக்கும் பொழுது நம்ம லௌகிக வாழ்க்கைய அப்படியே விட முடியாது. அவற்றை நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணி போகதான் வேணும். அப்பதான் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு ஏற்படுகிற மாற்றங்களை மற்றவர்களும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப சேற்றில் முளைத்த செந்தாமரைன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எப்படின்னா இவ கொஞ்சம் தனிப்பட்டு இருக்காளே அப்படின்ற ஒரு எண்ணம் மற்றவர்களுக்கு வரும். அது ஒரு 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 ப்ரைடு திமிர கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. பட் நமக்கு நேச்சுரலா நமக்கு வர்ற சில பணிவு அந்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகளை மற்றவர்களும் பார்க்கதான் வேணும். நம்ம அதுக்காக அப்படியே துறவரமாக தனித்து இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துரும் வாழ்க்கையில. மற்றவர்களுக்கு ஐயோ இங்க போனதுனாலதான் யாரோடையுமே பேசல,
இப்ப எதுக்குமே இப்ப வரமாட்டேங்கிறா அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அதுவும் நம்ம பண்ண வச்சிடக்கூடாது. அப்படி வச்சா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அங்கேயும் கால் இல்லாம ஆயிடும். எப்பவுமே அங்க இருக்க ஆற்றுல ஒரு கால் சேற்றுல ஒரு கால் தான் இருந்துதான் ஆகணும். அத வந்து நெகட்டிவா சில பேர் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் ரெண்டு பக்கமும் இருக்குதான். தலைமுறைக்கு சொந்தங்கள் தெரியணும், பழக்க வழக்கங்கள் தெரியணும், போகணும், கண்டிப்பா அதெல்லாம் போய் போயிடுவாங்க. கலந்துக்கணும். தைரியமா போங்க, ஒண்ணும் லிமிட்டடா பாதிக்காது. நீங்க அத வந்து ஒரு முதல்லயே ஒரு சங்கல்பமா மனதுல வந்து வேண்டிக்கோங்க, நான் எதாலும் பாதிக்கப்பட அடையக்கூடாதுன்னு. எல்லா பிரார்த்தனைகளையும் பகவான் நிறைவேற்றுவார். சரி மாதாஜி, அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு மாதாஜி, முன்னாடியே பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு போறது. கண்டிப்பா. சரிங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் ஹரே வந்ததுக்கு கிருஷ்ணா. மிக்க நன்றி மாதாஜி. எல்லாரும் இன்னைக்கு 6 பேர் வந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிளாஸ் அடுத்த வாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. ரொம்ப நன்றிமா. அது 20 பேரா வரணும், 25 பேரா வரணும்னு நான் கண்டிப்பா மாதாஜி கண்டிப்பா. நல்லா ஹரே இருந்தது கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணமா. புலன்கள் பத்தி நல்லா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா.